ஒரு காலத்தில் வெறும் விளக்கு வச்சு பயன்படுத்தும் போது கண் பார்வை, பள்ளி படிக்கக்கூடியவர்களோ கல்லூரி படிக்கக்கூடியவர்களோ யாரும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலை வெறும் விளக்கு பயன்படுத்துகிற காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தெரு லைட்னு ஒன்று இருக்கும், வீதிக்கு ஒரு லைட்டு அந்த ஊரினுடைய கார்னரில் இருக்கும். அந்த லைட் போஸ்ட்டில் போய் உட்காந்து படிக்கிற பழக்கம். அப்போ பார்த்தோம்னா 40 வயது 50 வயதுக்கு பிறகு தான் கண் பார்வை குறைந்தது, அப்படி இருந்தது. இப்போ வீட்டை சுற்றி லைட்டு, டே அண்ட் நைட்டு லைட், கண்டினியூவாக லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒளி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்ணினுடைய ஒளியினுடைய அளவு குறைகிறது. ஏனென்றால் நம்மளுடைய கண்ணினுடைய ஒளியினுடைய அடர்த்தியை விட பல மடங்கு அதிகமான ஒளி கதிர்வீச்சு கண்ணில் படுவதால் கண் நரம்புகளில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, கண் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. புரியுது இல்லையா? அப்போ இந்த தெரு லைட் அப்படிங்கிறதெல்லாம் தலைக்கு மேலே 30 அடி 40 அடி உயரத்தில் இருந்து லைட் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதிகமாக கண்ணில் படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி செல்ஃபோன் மூலமாக அதனுடைய லைட், லேப்டாப்போட லைட், சிஸ்டத்தில் இருந்து இப்போ அழகுக்காக அளவுக்கு அதிகமான லைட் வெளிச்சத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இப்போல்லாம் 2 வீலர் 4 வீலரில் கண்டினியூவாக டே அண்ட் நைட்டு லைட் எரியிற மாதிரி இருக்குது. பயணம் செஞ்சாலே அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சு கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த புற காரணிகளை, காற்றில் இருக்கக்கூடிய மாசின் காரணமாக வரக்கூடிய கெமிக்கல்னால் கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கண் பார்வை குறைபாடு, கண்ணில் அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுவது, பயன்படுத்தக்கூடிய லைட் வெளிச்சம் இதுதான் அதிகமானது. இதை குறைத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அகக்காரணி, கண் பார்வை குறைபாடுக்கு அகக்காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைபாடு. இரவு தூங்குவதற்கு 12 மணி 1 மணி 2 மணிக்கு பிறகு தான் நான் தூங்குவேன், காலையில் 7 மணி 8 மணி 9 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு பழகக்கூடியவர்களுக்கு, அதிலும் முக்கியமாக இரவு 9 to 11 அப்படின்னு சொல்லக்கூடிய 9 to 11க்குள்ளே தூங்காமல் கண் விழித்திருந்தால் அவர்களுக்கு தூரப்பார்வை குறைபாடு, 1 to 3 நள்ளிரவு 1 மணியிலிருந்து 3 மணி கல்லீரல் சார்ந்தது, அந்த நேரத்தில் கண் விழிக்கக்கூடியவர்களுக்கு கிட்ட பார்வை குறைபாடு 100% வர வாய்ப்பு இருக்குது.